போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் களல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடித்தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பெற்று இருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் நேற்றைய வகுப்பில் 45, 46, 47 ஆகிய 3 பாடல்களில் ஐம்பூதங்களினுடைய அகத்திலே, அதாவது அண்டத்திலே ஐம்பூதங்களினுடைய தொழிலும், பிண்டத்திலே உலகத்திலே அண்டத்திலும் பிண்டத்திலும் ஐம்பூதங்களினுடைய தொழிலை நாம் 45வது பாடலில் சிந்தித்தோம். 46வது பாடலில் இவ்வாறு தத்துவங்களோடு கூடி இந்த ஆன்மா பிறப்பு இறப்புகளிலே சுழன்று கொண்டு இருக்கிறது. இப்படி இந்த உடம்பை விட்டு செல்லுகின்ற முறைமை 3 வகையிலே ஓமையை கொண்டு நிறுவினார். அது பாம்பு தன் சட்டையை உரிப்பது போலவும், முட்டையிலே இருந்து அந்த பறவை வெளிவருவது போலவும், நனவிலே இருந்து கனவுக்கு செல்வது போலவும், கனவிலே இருந்து நனவுக்கு செல்வது போலவும் என்று 3 வகையான ஓமைகளை கொடுத்து இந்த உடம்பை விட்டு ஆன்மா சொர்க்க நரகங்கள் முதலானவற்றிற்கு சென்று மீண்டும் திருவருளினாலே இந்த மண்ணிற்கு வரும் என்று 46வது பாடலிலும், 47வது பாடலிலே இந்த பிறப்பானது 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதங்கள் என்று இந்த பிறப்பின் வகையை நமக்கு விரித்து காட்டினார் என்ற அளவில் நாம் நேற்றைய வகுப்பில் இந்த 3 பாடல்களை சிந்தித்தோம். இன்று நாம் 48வது பாடல் சகல அவத்தை இருவினை ஒப்பு சத்தினிபாதம் சுத்த அவத்தை, இந்த எல்லா செய்திகளையும் சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடல். பாடல் எண் 48. பாடலை படிக்கிறேன் பாருங்கள். இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து
அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம். அகலாமுனம் மருவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர்ந்து உந்துபயன் அந்தமுற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முன் சினமருவு திரோதாகி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் நிகழுமன்றே. இன்னொரு முறை படிக்கிறேன். இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம். அகலா முனம் மருவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர்ந்து வந்தபயன் அந்தமுற வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முனம் சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் நிகழுமன்றே. கொழு பாடலுடைய கருத்து, திரண்ட கருத்து: உருவுடன் போகத்து உற்றிடும் சகலமும் மருவிய சத்தினிபாதமும் வகுத்தது. உருவோடு கூடி சகல அவத்தையும் சத்தினிபாதம் நிகழ்கின்ற முறைமையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது என்று கொழு காட்டுகிறார். பாடல் கருத்து பாருங்க. இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம். இணைய பிறவிகளில் பிறந்து, இந்த இணைய பல பிறவிகள் இருக்கா இல்லைங்களா, அதை இணைய பிறவி பல பிறவி, இணைய பிறவி பல பிறவி என்று ரெண்டாக பிரித்து கொள்ளணும். இணைய பிறவியாவது மேலே குறிப்பிடப்பட்ட 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதம். இத்தனை பிறப்பு பிறக்கணும். அத்தனை பிறப்புலையும் பலமுறை பிறக்கணும். எனவே இளைய பிறப்பு பல பிறப்பு, ஒவ்வொரு யோனி பேதத்திலையும் பலமுறை பிறக்கணும். எனவே ஒவ்வொன்றிலும் பலமுறை பிறந்து இணைய பல பிறவிகளில் பிறந்து இறந்து, பலமுறை பிறந்தால் பலமுறை இறக்க வேண்டியதுதான். ஆனால் இங்கே பாருங்கள், இறந்து பிறந்து என்றார். சொல்லும்போது பிறந்து இறந்துன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறாரு? இறந்து பிறந்து. இது சிவஞான போதத்தை அடியொற்றி வரக்கூடிய அந்த வழி. சிவஞான போதத்தில் முதல் 100 பால் அப்படி தானே சொல்கிறாரு. ஒடுங்கினர் என்னது? அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி. இந்த பிறப்பு இறந்து பிறந்து ஒடுங்கி மீண்டும் உளதாம்னார். ஒடுங்கி மீண்டும் உளதான். ஏன்னா அதான் எதிர்பார்க்கக்கூடியது. நம்ம பிறந்தாச்சு, பிறப்பை இப்போ சொல்ல வேண்டியதில்லை. இனி நம்ம எக்ஸ்பெக்டட் என்னது? எதிர்பார்த்து இருப்பது இறப்பு தான். எனவே எதிர்நோக்கி இருப்பது இறப்பு என்பதினாலே முதல்ல இறப்பையும் அதன் பிறகு பிறப்பையும் வைக்கிறார். இது நமக்கு சிவஞான போதத்தில் அப்படி தான் அந்த முறைமை மெய்கண்ட தேவநாயனார் வைத்திருக்கிறார் முதல் சூத்திரத்திலேயே. எனவே அந்த வகையில் இவரும் வைக்கிறார். இறந்து பிறந்து, இறந்து பிறந்து. அது எப்படிங்க? இந்த ஆன்மா பல பிறப்புகளிலே பிறந்து இறந்து உழல்கிறது. இது நமக்கு இந்த மொத்தம் நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடலுடைய கருத்தை இங்கே திரட்டி சொல்லணும். மொத்தமாக 49 பாடல் கருத்தை இங்கே திரட்டி சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எனவே நீங்கள்லாம் அதை உய்த்து உணர்ந்து கொள்க. இது வரைக்கும் நம்ம கருத்தை நம்ம 49 பாடலில் என்ன சிந்தித்தமோ அதை பூரா இங்கே கொண்டு வந்து வைக்கணும் இந்த பாடலில். அதுதான் இதற்குரிய உண்மையான பொருள். அதுக்காக 49 பாட்டை திருப்பி நடத்த முடியாது. எனவே நீங்கள் என்ன செய்யணும்? அதை உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது முதல்ல இந்த ஆன்மா எங்கே இருந்தது? கேவலத்தில் இருந்தது. இறைவன் திருவருள் நோக்கம், அவனது கருணை, இது பிறப்புக்கு வந்தது. அப்போது கேவலத்தில் இருந்த ஆன்மாவை கருணையோடு பெருமான் என்ன செய்கிறாரு? பிறப்புக்கு கொண்டு வருகிறார். அப்போ அந்த கேவலத்தில் இருந்தது எப்படி இருந்தது? நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அனாதி கேவலம், அனாதி கேவலம். அது என்னதுங்க? காரண கேவலம், காரண கேவலம். எத்தனாவது பாட்டில் சொல்லியிருக்கிறாரு? 33. ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி உற்றிடும் கேவல சகல சுத்தம் என உணர்க ஈங்கு வரு கலாதியோடு குறிவுருவம் ஒன்றுமின்றி மலமன்றி ஒன்றுமில்லை எனும் இயல்பாய் ஆங்கு அறிவே அறிவறிதா அரிகருவி அணையா ஆதலினால் இருள்மருவும் அலர்விழி போல்
அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்க நிற்பது கேவலம் என்று உணர்த்தும் நூலே. அப்படி அனாதி கேவலத்தில் இந்த ஆன்மா கிடந்தது. அனாதி கேவலத்தில் நடந்த அந்த இருப்பை நமக்கு சிவஞான சித்தியாரில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அனாதி கேவலத்தில் இதே பாடல் தான். இதற்கு ஒப்புமையான சித்தியார் பாடல் 10 இலக்கணம் சொல்கிறார். அனாதி கேவலத்தில் ஆன்மா எப்படி இருந்ததுங்கிறதுக்கு 10 இலக்கணம் சொல்கிறார். அது என்னன்னு பாருங்கள். அறிவிலன், அமூர்த்தன், அரகாதி குணங்களோடும் செறிவிலன், கலாதியோடும் சேர்விலன், செயல்கள் இல்லான், குறியிலன், கர்த்தா இல்லன், கர்த்தா அல்லன், போகத்தில் கொள்கை இல்லான், பிறவியிலன், மலத்தினோடும் வியாபி, கேவலத்தில் ஆன்மா. 10 இலக்கணம் சொல்கிறாரு. ஆன்மா கேவலம். 228வது பாடல் ரொம்ப அருமையான பாட்டு. கேவலத்தின் இலக்கணம். இந்த 37வது பாடலுக்கு இணையான சித்தியார் பாட்டு 228. நல்லா குறித்து வைத்துக்கொள்ளுங்க. இந்த பாடலாம் நம்ம மனனம் செய்ய வேண்டிய பாட்டு. அமூர்த்தன், அறிவிலன். ஆன்மா எப்படிப்பட்டது? அறிவிலன். அதுக்கு முதல்ல இலக்கணம் என்ன சொல்கிறாரு? அமூர்த்தன்கிறார். மூர்த்தன்னா என்னது? மூர்த்தம்னா என்னதுங்க? உடம்பு, வடிவம். அந்த வடிவம் இல்லாதவன் ஆன்மா. எங்கள் கேவலத்தில் ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? உடம்பு கிடையாது. எனவே அங்கே எப்படி இருந்துதான்? அமூர்த்தனாக இருந்தது. வடிவம் இல்லாமல், உடம்பு இல்லாமல் இருந்தது. அப்புறம் கலாதிகளோடு சேர்விலன், கலாதி முதலாகிய தத்துவங்களோட கூடாமல் இருந்தது. அராதி குணங்களோடு செறிவிலன், அந்த அராகத்தினுடைய 8 குணம். அராக தத்துவத்துக்கு 8 குணம் உண்டு. அந்த 8 குணமும் சேராமல் போக்கிய கருவிகள் இல்லாமல் இருந்தது. குறியிலன், அவனுக்கு இச்சை என்பதே இல்லை. ஆசை, போகத்தை நுகர ஆசை இல்லாமல் இருந்தான். அதனால் அறிவிலன், அவனுக்கு அறிவு விளக்கக்கூடிய நிலை இல்லாமல் ஆணவ மலத்தினால முழுமையாக அவனது அறிவு மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் என்ன இல்லைங்களா? கருவிகள் இல்லாததினாலே இவன் யார்? செயலனன். செயலும் இல்லாமல் இருந்தான். கர்த்தா அல்லன், தனது தொழிலுக்கு இவன் சுதந்திரமுடையவனும் அல்ல. ஆன்மா எப்பவுமே பரதந்திரி தான். கேவலத்தில் மட்டும் கிடையாது, என்றைக்குமே ஆன்மா பரதந்திரி. பரதந்திரி என்னதுங்க? சுதந்திரம் இல்லாதது. நம்ம விருப்பத்துக்கு எதையும் செஞ்சிட முடியாது. எல்லாம் பெருமானால் இயக்கப்பட்டு தான் நாம் இயங்கணும். எனவே கர்த்தா அல்லன், போகத்தில் கொள்கை இல்லான். போகத்தில் அவனுக்கு என்ன இருக்காது? நாட்டம் இருக்காது. போகத்தில் நாட்டம் இருக்காது. நித்தன், தோற்றக்கேடுகள் இல்லாதவன். ஆன்மா கேவலத்திலையும் நித்தனாக இருந்தது. வியாபி, வியாபின்னு என்னதுங்க? அங்கே அந்த ஏகதேசியாக இல்லாமல் கேவலத்தில் ஆணவத்தோடு வியாபமாக இருந்தான். அங்கே வியாபின்னா என்னதுங்க? ஆணவத்தோடு வியாபியாக இருப்பான் என்று 10 இலக்கணம் சொல்கிறார். எங்கே? கேவலத்தில். இப்படி கேவலத்தில் கிடந்த ஆன்மாவுக்கு பெருமான் என்ன செய்தாருங்க? முதல் பிறப்பை கொடுக்குறார். 5 சட்டையை கூட்டினார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? முதல்ல மாயையை கூட்டினார். பிறகு கால நியதி கலை முதலாகிய 5 தத்துவங்களை கூட்டினார். 2வது சட்டை கால நியதி முதலாகிய கருவிகளை கூட்டினார். மூலகன்மத்தை கூட்டினார். குணதத்துவத்தை கூட்டினார். இப்படியெல்லாம் கூட்டி மனம் வந்தது. மனதினாலே விகாரம் வந்தது. விகாரத்தினாலே தூளதேகம் வந்தது. தூளதேகம் வந்தது, பிறப்புக்கு வந்தது. இப்படி பிறப்புக்கு வருகிற போது அதுக்கு என்ன பேருங்க? சகலம்னு பேர். பிறப்புக்கு வாராத நிலை கேவலம். பிறப்புக்கு வந்தால் எப்படிதுங்க? சகலம். இந்த சகலத்துக்கும் ரொம்ப அழகாக சித்தியார் பாட்டு. அடுத்த பாட்டு 229. 229 சகலத்தினுடைய இலக்கணம் சொல்கிறார். உருவினை கொண்டு போக போக்கியத்து உண்ணல் செப்பல் வரிசையில் மருவி சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து இங்கு எல்லா யோனிகளிலும் புக்குளன்று திரிதரும் சகலமான அவத்தையில் சீவன் சென்றே. பாடல் எண் மட்டும் குறித்துங்க, பொறுமையாக அது பொருள் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு இந்த பாட்டை விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சகல அவத்தையான இலக்கணத்தை 229வது பாடலில் சித்தியாரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். உருவினை கொண்டு, அதாவது அங்கே அமூர்த்தன் உருவம் இல்லாமல் இருந்தான். இங்கே என்ன ஆகிட்டான்? உருவம் பெற்று விட்டான். அந்த 10க்கு இந்த 10 அப்படியே எதிர்மறையாக இருக்கும். அங்கே சொன்ன 10க்கு இங்கே 10 என்னது? எதிர்மறை. இங்கே யார்? உருவினை கொண்டு, உருவம் இல்லாமல் இருந்தான். இப்போ என்ன வந்துருச்சு? உருவம் வந்துருச்சு. முதல்ல போகத்தில்
விருப்பம் இல்லாமல் கலாதிகளோடு கூடாமல் இருந்தான். இப்போ கலாதிகளோடு கூடி நின்கின்றான். எனவே போகத்தை உடையவனாக போக்கியத்து மருவி. போக்கி எனது அரகாதி குணம், அரகாதி குணம். அங்கே அரகாதி குணங்களில் கூடாமல் இருந்தான், இங்கே அரகாதி குணங்களில் கூடி நிற்கிறான். போக்கியம், அது போகம், இது போக்கியம். உண்ணல், உண்ணல் என்பது என்னதுங்க? இச்சை. இச்சை, அந்த இச்சை அங்கே இச்சை இல்லாமல் இருந்தான், இங்கே இச்சையோடு இருக்கிறான். அப்புறம் செப்பல், செப்பல் என்பது அறிவு, செப்பல் என்பது அறிவு. அங்கே அறிவு இல்லாமல் இருந்தான், இங்கே அறிவோடு இருக்கிறான். என்ன அறிவு? சிற்றறிவு தான். அறிவுன்னு சொன்னால் சிற்றறிவு தான். இங்கே வரிசெயல் மருவி, அங்கே செயல் இல்லாமல் இருந்தான், இங்கே செயலோடு இருக்கிறான். அப்புறம் சத்தாதியாம் விடயம் தன்னில் புரிந்து, அங்கே கர்த்தா இல்லாமல் இருந்தான், இங்கே எப்படி இருக்கிறான்? கர்த்தா போல இருக்கிறான் இல்லைங்களா? ஐம்பொறியை ஆண்டு அங்கு அரசாய் உளம் நிற்பம்பர் 5ஆம் நூற்பால். அரசன் போல, அரசன் கிடையாது, யார்? அரசன் போல. எனவே கர்த்தா போல, கர்த்தா போல நிற்பான். புரிவதும் என்ற ஒரு சொல்ல அங்கே வைத்து கொண்டு நுகர்ச்சி சொல்கிறார். போகத்தில் கொள்கை இல்லான் என்பதற்கு எதிர்மறை. இங்கு எல்லா யோனிகளும் புக்குழன்று நித்தன் என்று அங்கே சொன்னார் இல்லைங்களா? தோற்றக்கேடு இல்லாதது, இங்கே தோற்றக்கேடு உடையது. என்ன தோற்றம்? பிறப்புக்கு வரும், இறக்கும், பிறப்புக்கு வரும். இங்கே தோற்றக்கேடு என்பது உடம்புக்கு தான் என்றாலும் கூட ஆன்மா என்ன செய்யும்? ஆன்மாவுக்கு தோற்றக்கேடு கிடையாது, ஆன்மா என்றும் நித்தந்தான். ஆனால் இங்கே உடம்போடு கூடுவதனால இது என்ன ஆகிறது? விகாரப்படுது. உடம்போடு கூடியும் உடம்பு இல்லாமையும் மாறி மாறி இதுக்கு என்ன இருக்குது? விகாரங்கள் உண்டு. ஆன்மாவுக்கு விகாரம் உண்டு. காரணம் என்னது? சார்தலின் வண்ணமாதல். எதை சார்ந்து நிற்கிறதோ அந்த பொருளாகவே அது நிற்கும். எனவே அப்படி நிற்கும். சகல அவத்தையில், சகல அவத்தையில் ஆன்மா எப்படி நிற்கும்? ஏகதேசியாக நிற்கும். அங்கே ஆணவத்தோடு வியாபகமாக நின்றது, இங்கே உடம்போடு கூடி எப்படி நிற்கிறது? ஏகதேசியாக நிற்கிறது என்று அங்கே சொல்கிறார். எனவே அந்த வகையில் நமக்கு இந்த பாடல் சகல அவத்தை 37 சிவப்பிரகாசத்தில் 37 காரண சகலம் பார்த்தோமா இல்லைங்களா? ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்றவத்தை பற்றி உற்றிடும் கேவல அது 33. 37 புகழும் மலம் ஒளித்தற்கு, புகழும் மலம் ஒளித்தற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் போதம் தீபம் சகலமெல்லாம் உடனாய ஆறு போலும் என்கிற பாடல். எனவே 37 சிவப்பிரகாசம் 37. இதில் சித்தியாரில் 228 229 அது சொல்லக்கூடியது. எனவே இந்த இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து அருளால், அருளால் இருவினைகள் புரிந்துன்னு இருக்கா இல்லைங்களா? இந்த அருளால் என்பது என்னது? சிங்கமுக நோக்கு, சிங்கமுக நோக்கு, அரிமா நோக்கு என்று சொல்லக்கூடியது. அருளால் பிறந்து அருளால் இறந்து அருளால் இருவினைகள் புரிந்து, அருளால் இருவினைகள் புரிந்து. அப்போது இறப்பதும் அருள்தான், பிறப்பதும் அருள்தான், இருவினைகளை செய்வதும் அருள்தான், இருவினை செய்வதும் அருள்தான். ஏன்னா இதெல்லாம் யாருடைய காரியங்க? இறைவன் இவற்றை செலுத்துகிறான், ஆன்மாவை செலுத்துகிறான். எனவே அவனுடைய ஐந்தொழில் என்னது? அருள்தான். அவனுடைய ஒடுக்குதல், படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழிலும் அருளே. பார்த்திடின் எல்லாம் அருளே சித்தியார் பாட்டில் சொல்லுவார். நமக்கு சிவப்பிரகாசத்தில் எத்தனாவது பாட்டில் சொல்லியிருக்கிறோம்? ஞாபகம் இருக்குங்களா? 18. சிவப்பிரகாசம் 18. ஏன்ற இவை அரணருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள் அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிக அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர் ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்றை தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாயி தகநிறுத்தலாகும் போற்றலரும் அருளே அன்றி புகன்றவையும் அருளொழிய புகழோனாதே. அவன் ஐந்தொழில் செய்வதும் அருளே. பேரு தான் வேற வேற. எனவே அதனால் அருளால் இறந்து அருளால் பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து. ஏங்க இறக்கிறதெல்லாமா அருள் அப்படின்னா? ஆமாம், நம்மை அவன் ஒடுக்குவதும் அருள்தான். இந்த இருவினை செய்கிறது, இருவினைன்னா என்ன இருக்குது? பாவமும் இருக்குது, புண்ணியமும் இருக்குது. ஏங்க பாவம் செய்கிறது கூட அருளா? நம்ம பாவம் செய்கிறோம்,
அது அருளான ஆமாயா, நீ செய்கிறதெல்லாம் அருள் தான். நீ செய்கிறது அருள் அல்ல. இந்த செயலிலே உன்னை இருந்து எவன் இயக்குகிறான்? இறைவன் இயக்குகிறான். இறைவன் ஏங்க பாவம் செய்கிறதுக்கு இறைவன் இயக்குகிறானா? நீ என்ன செஞ்சினாலும் அங்கே இறைவன் உன்னோடு இருப்பான். ஏன்னா அவன் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாது? எதுவும் செய்ய முடியாது. நீ கோயில் வாசலில் க்யூவில் நின்றினாலும் உங்களோட அவன் நிற்பான். டாஸ்மார்க் கடையில் போய் நீ க்யூவில் நின்றினாலும் உங்களோட அவன் நிற்பான். அவன் நீ எங்கே நின்னாலும் அவன் கூட நின்று ஆகணும். அவன் நிற்காம உனக்கு என்ன கிடையாது? எதுவும் இல்லை. அப்போ என்னதுங்க? அதனால தான் நமக்கு நம்பி ஆரூர பெருமான் வரலாற்றில் சொல்லுவார், என்னதுங்க, நான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. நீங்கள் செய்கிறது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அங்கே பெருமானுடைய திருவருள் சம்மதம் இல்லாமல் ஒரு செயலும் நடக்காது. எனவே அருளால் இருவினைகள் புரிந்து என்றார். எனவே அந்த வகையில் இது கேவலத்திலே இருந்து சகலத்திற்கு வந்தது. பிறகு அங்கிருந்து எங்கே போகுதுங்க? சுத்தத்துக்கு போகுது. இது வந்த பாதையை அப்படியே காட்டுகிறார். இருவினைகள் புரிந்து என்னதுங்க? அருந்தும் இது சகலம். இப்படி வந்தால் இது என்னது? சகல அவத்தைன்னு பேர். சகல அவத்தைன்னு பேர். இந்த சகல அவத்தையில் நிற்கின்ற ஆன்மாக்கள் பிறகு என்ன செய்யும்? சுத்த அவத்தைக்கு போகும். சுத்த அவத்தைக்கு போகும். எப்படி போகும் அப்படின்னா அடுத்து சொல்கிறார். அகலா முனம் மறுவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த. இச்சகலம் அகலா முனம். இந்த அகலா முனத்துக்கு முன்னாடி என்னது? இந்த சகலம்ங்கிறது வருவிச்சுக்கணும். இந்த சகலம் அகலாமுனம். எது அகலாமுனம்? சகலம் அகலாமுனம். இந்த சகலத்தில் இருக்கும்போதே நீ என்ன செய்யணும்? சுத்த அவத்தையை அனுபவிக்கணும். அந்த அனுபவம் உனக்கு நிகழ வேண்டும். எனவே இச்சகலம் அகலாமுனம் மறுவும் இருபயனும். அதாவது இந்த அவத்தை நீங்குவதற்கு முன்பாக மறுவுதல் அப்படின்னா என்னங்க? பொருந்துதல். மறுவுதல்னா பொருந்துதல். எது? இருபயனும். பொருந்தி வருகின்ற இருபயனும். எது பொருந்துது? நாம் இன்பத்தை அனுபவிக்கும் போது இன்பமாகவே நின்று அனுபவிக்கிறோம். துன்பத்தை அனுபவிக்கும் போதே துன்பமாகவே நின்று அனுபவிக்கிறோம். எனவே பொருந்தி வருகின்ற இருபயன், இன்பமும் துன்பமும், இருபயனும் ஒரு காலத்து அருந்த. ஒரு காலத்துனா ஒரு பிறப்பிலே. ஒரு காலம் என்பது ஒரு பிறப்பிலே நாம் என்ன செய்கிறோம்? இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். எப்பவுமே நமக்கு ஒரு இன்பம்னா முழுமையாக இன்பத்தையே அனுபவித்து கொண்டிருந்தாலும் நமக்கு என்ன வராது? அனுபவம் நிகழாது. வெறும் துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருந்தாலும் அது அனுபவம் நிகழாது. அப்போது என்ன இருக்கணும்? இன்பமும் துன்பமும் மாறி வரணும். அதே மாதிரி எப்படி இருக்கணும்? தாங்குகிற அளவிலே வர வேண்டும். ரொம்ப தாங்க முடியாத இன்பமோ தாங்க முடியாத துன்பமோ வந்துட்டு அங்கே அனுபவம், பெருமானை பற்றி நினைப்பு அங்கே வராது. அதனால தான் சொர்க்கத்துக்கு போனாலும் பெருமானை மறந்துடுவான். ஏன்னா அங்கே என்ன இருக்குது? ஏகப்பட்ட இன்பமே கொள்ளையாக கிடக்குது. அதிகப்படியான இன்பம் இருப்பதினாலே அவர்களுக்கு இறைவனை நினைப்பதற்கு நேரமில்லை. நரகத்துக்கு போனால் அதிகப்படியான துன்பம், அதனாலேயும் அவனால் என்ன செய்ய முடியல? பெருமானை நினைக்க முடியலை. இங்கேயும் பாருங்க, ஏராளமான செல்வம் வைத்திருக்கிறவர்களுக்கு பெருமானை நினைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆமாம், அதுலேயே அதனால தான் சொன்னார், செல்வமென்னும் அல்லலில் பிழைத்தும்னார். அப்போ அந்த அதிகப்படியான செல்வம் இருக்கும்போது அவன் வாழ்க்கை பூரா என்னது? அந்த புதையலை பூதம் காவல் காக்கிற மாதிரி அந்த செல்வத்தையே அது, ஏன்னா இருக்கிறத காப்பாற்றி ஆகணும். அவன் ஏமாந்தானே. இப்போ நம்ம ஒரு நாள் 1 மணி நேரம் வீட்டில் உட்காந்துருந்தா நமக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. அவன் 1 மணி நேரம் உட்காந்துருந்தா எதுவும் செய்யாமல் உட்காந்துருந்தா அங்கே பல கோடி போயிடும். ஏன்னா அங்கே அத்தனை பேர் இருக்கிறான். எப்படா ஏமாறுவான், எவ்வளோடா கொள்ளையடிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவன் தூங்காமல் அந்த செல்வத்தை என்ன செய்யணும்? காவல் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதான் நமக்கு சொல்லுவாங்க அழகா, என்னது? அந்த பூதம் என்ன செஞ்சதுங்கன்னா புதையலை அப்படியே காவல் காத்துக்கிட்டே இருக்கும். அது அனுபவிக்காது, அப்படியே காவல் காத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி காக்க வேண்டியது தான். அதே போல்
மிகப்பெரிய துன்பம், ரொம்ப வறுமை, ரொம்ப வறுமையினாலும் அவர்களாலேயும் திருவருளை நினைக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறார், நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும்னார். நல்குறவுன்னு என்னதுங்க, துன்பம், வறுமை. ரொம்ப வறுமையில் இருந்தாலும் பெருமானை நினைக்க முடியாது. அப்போ எப்படி இருக்கணும், அதிகமான செல்வமும் இருக்கக்கூடாது, அதிகமான வறுமையும் இருக்கக்கூடாது, ஒரு நடுத்தரமான ஒரு வாழ்க்கை. இன்பம் செல்வம் ஓரளவுக்கு இருக்கணும். அது எவ்வளோ இருக்கணும், அப்படியே கைக்கும் வாய்க்கும் அப்படியே எழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அவன் பெருமானை நினைப்பான், அவனுக்கு தான் வாய்ப்பு. அதனால தான் இந்திரன் முதலாரும் என்ன சொன்னாங்க, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. நாளை பூரா வீணடிச்சிட்டு இருக்கிறோமே, மண்ணுலகத்துக்கு போனால் பரவாயில்லையே, ஏன் சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு, இங்கே பெருமான் ஆட்கொள்ளக்கூடிய ஒரே வழி அது இந்த பூலோகம்தான். இங்கே போனோம்னா என்ன செய்யலாம், பெருமானை நல்லா பூசிக்கலாம். காரணம் இது அந்த மிதமான தன்மை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பால் தயிர் ஊற்றுறதுக்கு பல வகுப்பில் சொல்லி இருக்கிறோம். ஒரு பாலுக்கு பிறை ஊற்றணும் அப்படின்னா அது எப்படி ஊற்றணும், ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றினாலும் அது என்ன ஆகாது, தேவையாது. ரொம்ப விறுவிறுன்னு போயிட்டாலும் தேவையாது. அப்போ என்ன செய்யணும், மிதமான அளவிலே, ஏன்னா பொறுக்கிற அளவுன்னு சொல்கிறோமா இல்லையா. ஏப்பா எப்படிங்க ஊற்றுறதுன்னா விரலை வச்சு பாரியா, பொறுக்கிற அளவில் சூடு இருக்கும்போது என்ன செய்ய, பிறையூத்து. அதுதான் பக்குவம். அந்த துன்பம் என்பது எப்படி இருக்கணும், தாங்கிற அளவில் இருக்கணும். தாங்க முடியாத துன்பம் இருந்துடக்கூடாது. சுத்தமாக இன்பம் இருந்தால் அது என்ன விறுவிறுன்னு போச்சு, அதுவும் வேலைக்கு ஆகாது. அதிகப்படியாக செல்வம் இருக்கிறவனும் அடுத்தவன் இந்த காதை முடிக்குவான், துன்பம் இருந்தாலும் காதை முடிக்குவான். எப்போ கொஞ்சம் ஏதாவது மூச்சு விட முடியுமா நினைக்கிறவனுக்கு இந்த காதையே திறக்கும். அப்போ தான் உபதேசம் சொல்லணுன்றார், அப்போ தான் உபதேசம் சொல்லணும். ஏன்னா அப்போ தான் இந்த பிறையூத்துறதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வகையில் இந்த பிறப்பிலே என்ன செய்யணும், இருபயனும் இன்ப துன்பங்களை ஒரு காலத்து அருந்த, ஒரு பிறப்பில் இன்ப துன்பங்களை மாறி 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 அனுபவித்து இது என்ன செய்யும், அந்த பக்குவம் என்பது இதற்கு வாய்க்கும். பக்குவம் இதற்கு வாய்க்கும். அந்த பக்குவம் எப்போ வரும், பக்குவம் எப்போ வருங்க அப்படின்னா அதற்கு அடுத்து சொல்கிறாரு, முந்து நுகருந்து அந்த முறை வந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால். முந்து நுகருந்து பயனை என்ன செய்யணும், முந்து நுகருந்து. அந்த உந்து என்பது செய்யும் என்னும் வாய்ப்பாடு, என்ன வாய்ப்பாடு அதெல்லாம் விட்டுருங்க, நுகர்ந்து என்று வைத்துக்கொள்ளுங்க. நுகருந்து அப்படின்னு இருக்கா இல்லையா, நுகர் உந்துன்னு இருக்கும், அதை எப்படி வைத்துக்கொள்ளுங்க, நுகர்ந்து என்ற அளவில் வைத்துக்கோ. உந்து என்பது வாய்ப்பாடு, அது செய்யணும் வாய்ப்பாடு, அந்த வாய்ப்பாடு அதை வினையச்சா எல்லாம் வேண்டாம். நுகர்ந்து எப்போ, முந்து நுகர்ந்து வினையச்சம் அதெல்லாம் இருக்குது. எனவே முந்து நுகர்ந்து முன்னை பிறப்புக்களிலே நுகரப்பட்ட வினை. முன்னை பிறப்புக்களிலே நுகரப்பட்ட வினை. முன்னை பிறப்பில் ஒரு வினையை நாம் நுகருகிற போது அது என்னவா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாமியம். இப்போ நம்ம இந்த பிறப்பில் ஒரு வினையை நுகருகிற போது நமக்கு என்ன தோன்றும், ஆகாமிய வினை தோன்றும். ஏன்னா நுகரும்போது இன்பமோ துன்பமோ அதை நாம் என்ன செய்வோம், அழுந்தி அனுபவிப்போம். அனுபவிக்கும்போது நமக்கு என்ன வரும், ஆகாமியமாக வரும். இந்த பிறப்பில் ஆகாமியாக வருவது போல் போன பிறப்பில் வந்த ஆகாமியம் எங்கே இருக்கும், சஞ்சித வினையில் இருக்கும். போன பிறப்பினுடைய ஆகாமியம் எங்கே இருக்கும், சஞ்சித வினையில் இருக்கும். அப்போது போன பிறப்பிலே நுகர்கின்ற போது வந்த வினை அப்படின்னா ஆகாமிய வினையல்ல, சஞ்சித வினை. இந்த பிறப்புனா தான் ஆகாமியம். இந்த இடத்துல அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஆகாமிய அதாவது சஞ்சித வினை. முந்து நுகர்ந்து என்பது என்னது, ஆகாமிய வினை. எனவே அந்த ஆகாமிய சஞ்சித வினை, அது சஞ்சித வினை. அந்த வினை, அந்த சஞ்சித வினை என்னாச்சு, அந்த முறை வந்த வினையும். சஞ்சித வினை ஒரு பெரிய, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. 1 லட்ச ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. அதில் என்ன செய்கிறோம், ஒரு பெட்டி கேஷ். அது என்ன செய்கிறோம், ஒரு பெட்டி கேஷ். அதிலிருந்து ஒரு 1000 ரூபா எடுத்துக்கிட்டு வரோம் இல்லையா, அது என்னது, பிராதத்த வினை. இந்த பிறப்புக்கு நம்ம கொண்டு வந்த ஹேண்ட் கேஷ்,
கேஷ் இன் ஹேண்ட் சொல்கிறோமா இல்லையா? அது என்னது? இந்த பிறப்புக்கு நம்ம கொண்டு வந்தது. எனவே மொத்த வினை சஞ்சித வினை, அதில் ஒரு பகுதி. இது எதுக்கு? அதை எப்படியாவது தொலைக்கணும். அந்த 1,00,000த்தையும் தொலைக்கணும். ஒட்டுக்காக தொலைக்க முடியாது. ஏன்னா ஏராளமாக இருக்குது. அதை பூரா ஒரு பிறப்பில் தொலைக்க முடியாது. அதனால் என்ன செய்கிறாரு? இதை முதல்ல தொலைச்சிட்டு வா அப்படின்னு என்ன செய்கிறாரு? அதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுக்குறாரு. அது என்னது வினை? பிராதத்த வினை. இந்த பிராதத்த வினை என்பது எதற்கு? சஞ்சிதத்தை தொலைப்பதற்காக கொடுக்கப்பட்டது பிராதத்த வினை. இந்த பிராதத்தின் எதுக்கு? அந்த வினையை தொலைக்கணும். அதுக்காக அதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துருக்கிறார். அப்போ என்னது? அந்த முறை வந்த வினை. அந்தம்னா முடிவு, முடிவாகும் பொருட்டு வந்த வினை. எது முடிவாகும் பொருட்டு? சஞ்சித வினை முடிவாகும் பொருட்டு இப்போ கொண்டு வந்த வினை. அது என்னது? பிராதத்த வினை. அப்போ பாருங்கள், முந்து நுகர்ந்து என்பது சஞ்சித வினை, அந்த முறை வந்த வினை என்பது பிராதத்த வினை. அந்த முறை வந்த வினை என்பது பிராதத்த வினை. அந்த வினையும் பிராதத்த வினையும் எதிர்வினையும். இதை அனுபவித்து தொலைன்னு சொன்னால் நாமெல்லாம் அப்படி ஐயா நீங்கள் ஒன்றை கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் என்னது? நாங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். எங்கள் கையெல்லாம் எப்படிங்க? அப்படிப்பட்ட கை. நாங்கள் எது தொட்டாலும் ஒன்றை தொட்டால் அது என்ன ஆகும்? பலவாக பெறுகிறது தான் எங்களுடைய வழக்கம். அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு கொடுத்தீங்க, நாங்கள் எத்தனை சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்க அப்படின்னு சாமிகிட்ட போய் காட்டணுமா இல்லையா? சாமி உங்களுக்கு மனசு ரொம்ப சின்ன மனசு, கொஞ்சோண்டு கொடுத்தீங்க, நான் எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு போய் என்ன செய்வோம்? விரித்து இங்கே பாருங்கள் நான் சேர்த்து வச்ச வினையெல்லாம் அப்படின்னு காட்டின சாமி பார்ப்பார், தலையே அடிச்சுக்குவார். உனக்கு நான் என்ன பண்ணுறது? எதுக்குடா நான் கொடுத்தேன்? நீ என்னடா பண்ணியிருக்கிற அப்படின்னு அவர் தான் தலையே அடிச்சுக்கார். உனக்கு வேறு என்ன பண்ணுறது? வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ணுறது? இந்த இது சொல்கிறவன் நமக்கு வாய்த்த அடிமைகள், சிறப்பான அடிமைகள் அப்படின்னு அவர் நினச்சிக்குவார் பெருமானு நினைத்துக்குவார். எனவே எதிர்வினை, ஆகாமிய வினை. இதை தொலைச்சி நான் எப்படியாவது கொடுத்து நான் உனக்கு என்ன கொடுத்தேன்? தொலைக்கணும்னு கொடுத்தேன். இதை நகைச்சுவை சொல்லுவாங்கள்ல, எத்தனை வாங்கிட்டு வர சொன்னேன்? 1 வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன். எங்கடா அதுதாங்க இது அப்படிங்கிற மாதிரி சாமி, ஐயா உங்கள்கிட்ட நான் என்ன கொடுத்தேன்? பிராதத்த வினையை கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தேன்? தொலைக்க சொல்லி கொடுத்தீங்க. தொலைச்சியா? தொலைச்சேன் சாமி. அப்புறம் இது அதுதான் இது தொலைக்கும் போது வந்துருச்சுங்க. நீங்கள் தொலைக்க தான் கொடுத்தீங்க, நான் தொலைச்சேன். ஆனால் என்ன வந்துருச்சு? அது இப்படி வந்துருச்சுங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? இதெல்லாம் நீங்கள் ஒன்றை கொடுத்து தொலைங்கன்னு சொன்னால் நான் 10 பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கன்னு சொல்கிறோம்ல. அது என்னது? ஆகாமிய வினை. தொலைக்க வந்தது கொண்டு வந்தது 10, ஆக்குனது 100, 1000, லட்சம் அவ்வளோ ஆக்கி வச்சுருக்கேன். அது எதிர்வினை. அது என்னது? ஒரு வினையை கழிக்கிற போது தோன்றுகின்ற புதிய வினை. அது அழுந்துகிற போது அது என்னது? நான் செய்தேன். அது செய்யும்போது நான் செய்தேன் என்கிற நினைப்போடு செய்கிற வினை. எனவே அது என்ன வந்தது? ஆகாமிய வினை கூடவே வந்துருகிறது. எனவே இதுவும் அதுவும் என்னது? பிரிக்க முடியாது. ஒரு வினையை என்னதுங்க? நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால். பார்த்தோமா இல்லைங்களா? கண்மவனத்துக்கு இலக்கணம் பார்க்கும்போதே எத்தனாவது பாடலில் பார்த்த நாம இருக்கா? 28. நன்னிகிடும் உருவதனுக்கு ஏதுவாகி நானாபோகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசோற்பத்தின்னு என்னது? நாசத்தில் உற்பத்தி. அழிதலில் தோற்றம். அழிக்கிற போது கூடவே புதுசாக தோன்றுகிறது. நம்ம போன திருவாசக வகுப்பில் பார்த்த மாதிரி இந்த காளி என்ன செய்கிறா? அந்த அரக்கனை கொல்லும்போது அந்த ரத்தம் சிந்துகிற இடமெல்லாம் அத்தனை பேர் வரான். ஒரு அரக்கனை கொண்டான், அவன் ரத்தம் எங்கெல்லாம் சிந்துதோ அத்தனை அரக்கன் வந்தான். அதுபோல் ஒரு வினையை தொலைச்சா அதிலிருந்து பல வினைகள் தோன்றுகிறது. எனவே என்ன செய்கிறதுங்க? அது எதிர்வினைன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? எதிர்வினை. எனவே இப்போது 3 வினை சொல்லிட்டார். ஒன்று என்னது? முந்து நுகர்ந்த வினை, அந்த முறை வந்த வினை, எதிர்வினை. எனது? சஞ்சித வினை, பிராதத்த வினை, ஆகாமிய வினை. இந்த 3 எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால்.
இந்த 3 என்ன ஆகணும்? நேராகணும். 3 நேராகணும், சமமாகணும். எப்படி சமமாகும் அப்படின்னா, முடிவினை உதவு பயன், இதெல்லாம் முடியும் பொருட்டு. என்னது இந்த என்னது சஞ்சித வினை, பிராதத்த வினை, ஆகாமிய வினை, இந்த 3ம் தொலைந்து இல்லையாகும் பொருட்டு உதவுகின்ற பயன் ஒன்று உண்டு. அது என்ன பயன்? சிவபுண்ணியங்கள். அது என்னது? சிவபுண்ணியங்கள். இந்த சிவபுண்ணியங்கள் செய்யாத வழி இந்த கண்மம் ஒருபோதும் தொலையாது. அப்போது இந்த சிவபுண்ணியம் செஞ்சால் இந்த கண்மமெல்லாம் தொலைஞ்சிருமானா, சிவபுண்ணியம் கண்மம் தொலைவதற்கு நேரடி காரணம் அல்ல. நேரடி காரணம் அது கிடையாது. அது என்னதுங்க? ஒரு வகையால் காரணம். அப்போ ஒரு வகையால் காரணம்னா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னதுங்க? பின்னாடி சொல்கிறார், நேராதல் மேவுங்க. இந்த சிவபுண்ணியங்கள், நாம் செய்யக்கூடிய சிவபுண்ணியங்கள் நமக்கு எதை கொடுக்கும்? சரியை கொடுக்கும். சிவபுண்ணியங்கள் செஞ்சால் என்ன செய்யும்? சரியின் வாயிலாக கிரியையின் வாயிலாக யோகத்தை முற்றுவித்தால் பெருமானே ஞானாசிரியராக எழுந்தருளி ஞானத்தை உபதேசம் செய்வான். அந்த உபதேசத்தால் பெறுகிற ஞானம் என்ன ஞானம்? விவேக ஞானம். அது என்னது? சாதனா ஞானம். அதுக்கு என்ன பேர்? சாதனா ஞானம். அந்த உபதேசத்தை பெற்ற பிறகு அவன் சொன்ன வழியிலே, குருநாதன் நமக்கு உணர்த்திய வழியிலே என்ன செய்யணும்? ஓத வேண்டும். அந்த உபதேசத்தை ஓத வேண்டும். அவன் ஓதிய வழியில் நிற்க வேண்டும். எனவே ஓதுமுறை நிற்குமுறை என்ற வகையில் இது நிற்க இதற்கு என்ன விளையும்? இருவினை ஒப்பு. அப்போ இந்த இருவினை ஒப்பு நிகழணும்னு சொன்னால் இதற்கு சிவபுண்ணியங்கள் என்ன செய்யுது? ஒரு நுழைவு வாயில் தான். இந்த வழிக்கு என்னது? ஒரு நுழைவு வாயில் தான். இந்த சிவபுண்ணியங்கள்லாம் எப்போ செய்யணும், எப்படி செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த புண்ணியங்களையும் பாவங்களையும் இந்த உயிர் மாறி 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 செய்து கொண்டே வரும். பிறகு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புண்ணிய பாவங்களை நரக சொர்க்கங்களை உழன்றதினாலே இதற்கு அந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே வரும். அப்படி வருகிற போது உலக புண்ணியங்களை என்னதுங்க? பசு புண்ணியங்கள். என்னது? கல்விக்கு தொண்டு செய்வது, மரங்களை நடுவது, குளங்களை வைப்பது, நந்தவனங்களை காப்பது, ஏழைகளுக்கு உதவுவது, உணவு கொடுப்பது, இது போன்ற பல புண்ணிய செயல்களை இந்த உயிர் செய்யும். இது அடிப்படை. இந்த புண்ணிய செயல்களை செய்து அதன் பிறகு அது என்ன செய்யும்? இந்த புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு அபுத்திபூர்வமான சிவபுண்ணியங்களை செய்யும். அபுத்திபூர்வமான சிவபுண்ணியம்னு என்னதுங்க? அது சிவபுண்ணியம்னே தெரியாது, ஆனால் அது செய்யும். சிவபுண்ணியம்னே தெரியாமல் அது சிவபுண்ணியங்களை செய்யும். அப்புறம் என்னது? பொதுவான நிலையில் சிவ வழிபாடு செய்யும். இது மூவரில் ஒருவராக, யார்? திருமால், பிரமன், உருத்திரன் என்கின்ற நிலையில் இந்த உயிர் என்ன செய்யும்? பொது நிலையிலே சிவ வழிபாடு செய்யும். மூவரில் ஒருவராக சிவத்தை நினைந்து இது அந்த சிவபுண்ணியங்களையும் அவுத்திபூர்வமாக பண்ணும். அப்படி அந்த அவுத்திபூர்வ புண்ணியங்கள் மிக 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 இது என்ன செய்யும்? ஏனைய சிறு தெய்வ வழிபாடுகளை எல்லாம் விட்டு இந்த சிவ வழிபாட்டிற்கு வரும். சிவ வழிபாட்டிற்கு வருகிற போதும் அது என்ன நிற்கும்? உண்மைச்சரியை முதலானவற்றில் நிற்காது, உபாயச்சரியை முதலானவற்றில் தான் நிற்கும். உபாயச்சரியை முதலானவற்றில் தான் நிற்கும். பிறகு உபாயச்சரியை செய்து உபாய கிரியை, உபாய யோகம், உபாய ஞானம் முதலானவற்றை நின்று அதன் பிறகுதான் தவத்தினில் உணர்த்த, தம்முதல் குருவுமாய் உணர்த்த இது இந்த ஞான நெறியை தலைப்படும். அதுக்கு முன்னாடி உண்மைச்சரியை, உண்மைக்கிரியை,
உண்மை யோகங்களையெல்லாம் முற்றுவித்து ஞானத்தை தலைப்படும். இந்த பயணம் எளிய பயணம் அன்று. இது நீண்ட பயணம், மிக நீண்ட பயணம். இந்த பயணத்தை முற்றுவித்தால் அன்றி இந்த சிவபுண்ணியங்களை செய்ய முடியாது. இந்த சிவபுண்ணியங்களை செய்த பிறகுதான் இதுக்கு என்ன வரும்? இருவினை ஒப்பு, மலபரிபாகம். இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தி நிபாதம். இது நமக்கு 230வது பாட்டில் சித்தியாரில் இதை சொல்கிறார். இதே செய்தி தான் 230 பாடல் அங்கே பார்த்து கொள்ளுங்க. எனவே அப்படி இந்த ஆன்மா இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தி நிபாதம். இந்த இருவினை ஒப்பு அப்படின்னா என்னது? இன்பத்தினால் இன்பப்படாமலும் துன்பத்தினால் துன்பப்படாமல். அது என்னங்க? இன்பத்தினால் இன்பப்படாமல் இருக்கிறது, துன்பத்தினால் துன்பப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவற்றில் அழுந்தாது நிற்றல். இன்பத்திலையும் அழுந்தக்கூடாது, துன்பத்திலையும் அழுந்தக்கூடாது. அது என்னது? எல்லாம் பெருமான் கொடுத்தது. நம்ம ஐயா தான் சொல்லுவாங்க, இறைவன் நமக்கு இன்பத்தை கொடுத்தா அது பிரசாதம், துன்பத்தை கொடுத்தா அது என்னது? கோபப்பிரசாதம். அவன் துன்பத்தை கொடுத்தா கோபப்பிரசாதம். அப்போ அவன் எது கொடுத்தாலும் பிரசாதம்தான். அது இன்பமாக இருந்தா என்ன, துன்பமாக இருந்தா என்ன, எதுவாயினும் நாம் முன்பு செய்த வினைக்கு ஈடாய்ம்பர். முன்பு செய்த வினைக்கு ஈடாய் சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடியிரு. ஏங்கி திரியாதே மனமேம்பர். மனமே நீ அது வேணும் இது வேணும்லாம் நினைக்காத. ஏதாயினும் யாரை? பெருமான் திருவடி ஒன்றையே சரணாக நினைந்து இரு என்று சிவபோகசாரத்தில் சொல்லுவார். எனவே அந்த வகையில் இருவினை ஒப்பு. முதல்ல என்ன நிகழணும்? இருவினை ஒப்பு நிகழணும். இருவினை ஒப்பு நிகழணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ந்திருக்கணும்? மலபரிபாகம் நிகழ்ந்திருக்கணும். மலபரிபாகம் நிகழ்ந்த பிறகு தான் இருவினை ஒப்பு நிகழும். இருவினை ஒப்பு நிகழ்ந்த பிறகு தான் என்ன நிகழும்? சத்தி நிபாதம் நிகழும். இது 3 என்னதுங்க? உடன் நிகழ்ச்சி என்னதுங்க? புரிகிற மாதிரி தமிழில் சொல்லுங்க அப்படின்னு என்னது? சைமல்டேனியஸ் ப்ராசஸ். இப்படி புரிகிற மாதிரி சொல்லுங்க. சைமல்டேனியஸ்னு என்னது? ஒரே நேரத்தில் நடக்கும். இப்போ இருவினை ஒப்பு முழுக்க மலபரிபாகம் முடிஞ்சதுக்கப்புறம் இருவினை ஒப்பு முடிஞ்ச உடனே சத்தினிபா அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூட பாடத்தில் இந்த குழந்தைகளுடைய அறிவை சோதிப்பதற்கு ஒரு டெஸ்டெல்லாம் வைப்பாங்க. அதாவது ஒரு 3 குடுவை இருக்கும். 3 குடுவையும் கீழே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. 3 குடுவையும் கீழே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மேலேருந்து தண்ணி ஊற்றுனா 3 குடுவையில் எது முதல்ல நிறையும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அது எல்லாம் ஒரே நேரத்தில் தான் நிகழும். தண்ணி ஊற்றுனீங்க, ஏன்னா கீழே அடிமட்டத்தில் அது என்ன செஞ்சுருக்கிறாங்க? கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஊற்ற என்னாகும்? முதல் குடுவை எவ்வளவு நிறையுதோ அதே அளவு 2வது குடுவை நிறையும், அதே அளவு 3வது குடுவை நிறையும். இது காவாசி நிறைஞ்சால் அதுவும் காவாசி, இது அரைவாசி நிறைஞ்சால் அதுவும் அரைவாசி. அது இந்த குடுவையை ஞாபகம் வச்சுங்க. முதல் குடுவை மலபரிபாகம், 2வது குடுவை இருவினை ஒப்பு, 3வது குடுவை சத்தினி பாதம். அது எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவு இது உயரும், இது எவ்வளவு உயர்கிறதோ அது அவ்வளவு உயரும். 3ம் எது? உடன் நிகழ்ச்சி, ஒரு சேர நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியெல்லாம் இல்லை. இப்போ இருவினை ஒப்பு முதல்ல மலபரிபாகம். இந்த சொல்லு ரொம்ப அருமையான சொல்லு, பல வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். இப்போ பாகம் என்ற சொல்லு என்னதுங்க? பக்குவப்படுதல்னு பேர். பாகம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுதல்னு பேர். நலபாகம் சொல்கிறோமா இல்லைங்களா? நலபாகம்னு என்னது? சாப்பாடு நல்லா பக்குவமாக செய்வார், பக்குவப்படுத்துதல்னு. பாகம் என்ற சொல்லு பக்குவப்படுத்துதல். பரிபாகம் என்னது? முழுமையான பக்குவம். பரிபக்குவம் சொல்கிறோமா இல்லைங்களா? முழு நிலவு பரிபாகம். அப்போது மலை
இப்போ ஆன்மா பக்குவப்படுதுன்னா பரவாயில்ல, மலம் என்னங்க பக்குவப்பட போகுது? நம்ம ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு நினைவு இருக்கும், இருந்தாலும் நினைவு. மலம் எதற்கு பக்குவப்படணும்? மலம் பக்குவப்படுதல் என்பது என்ன அப்படின்னா, அது நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல். மலம் பரிபாகம் என்பது நீங்குவதற்கான துணை காரணங்களோடு கூடுதல் என்பது தான் மல பரிபாகம். அப்போ இது வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருந்த மலம் இப்போ என்னாச்சு? சரிப்பா, ரொம்ப நீ முயற்சி பண்ணுற, நான் உன்னை விட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அதை டிசைட் பண்ணுது. எது? இந்த மலம். ஏன்னா இதுக்கு மேலே இவன்கிட்ட தங்க முடியாது, இதுக்கு மேலே இவன்கிட்ட தங்க முடியாது. காரணம் என்னது? அதற்கான துணை காரணங்கள்லாம் கூடிருச்சு. என்னது? சிவபுண்ணியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. சிவபுண்ணியங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. எனவே இதற்கு மேலே இவனோடு நாம் இருக்க முடியாது அப்படின்னு எது முடிவு பண்ணுது? மலம். இதெல்லாம் அது அறிவட்ட சடங்க, நமக்கு புரியறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் முடிவு பண்ணுறது இல்லை இல்லைங்களா? அதுக்கு அப்போ அறிவு இருக்கா? மலத்துக்கு அறிவு இருக்கா? அது நேரம் பார்த்து கிளம்பிருச்சா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நமக்கு புரியறதுக்காக அப்படி நயத்துக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எனவே துணை காரணங்களோடு நீங்குவதற்கான துணை காரணங்களோடு மலம் கூடினால் அதுக்கு என்ன பேர்? மல பரி. இருவினையொப்பு எவ்வளவு நிகழ்ந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு மல பரிபாகும். மலம் எவ்வளவு பரிபாகப்பட்டு இருக்கிறதோ அவ்வளவுக்கு நமக்கு இருவினையொப்பு நிகழ்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு சத்தி நிபாதம், திருவருள் வீழ்ச்சி. திருவருள் வீழ்ச்சி ஆன்ம அறிவிலே நிகழும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 எவ்வளவு அடையணும்? 100% அடையணும். இருவினையொப்பு 100% அடையணும், மலபரிபாகம் 100% அடையணும், சத்தி நிபாதம் 100% அடையணும். அதுதான் நாம் போக வேண்டிய குறிக்கோள். அதுதான். சரிங்க, இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? நமக்கு எவ்வளவு நிகழ்ந்திருக்கிறது என்று கேட்டால் வழக்கமாக எல்லா வகுப்பிலும் சொல்கிற உதாரணம் தான். புதிய அன்பர்களுக்காக மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவேன். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபா காணாமல் போச்சு. 10 ரூபா காணாமல் போச்சு. எங்கேயோ வச்சோம், தொலைச்சாச்சு. எங்கேயோ வச்சோம், தொலைச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்? அந்த 10 ரூபாயை தேடி தேடி பார்க்குறோம், காணோம். ஐயோ, எங்கே 10 ரூபாயை காணோம், எங்கே வச்சேன், இதை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா அப்படின்னு வீட்டில் ஒரே அலப்பறை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த 10 ரூபாயை தொலைக்கிறதையே நம்மளால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அப்போ நமக்கு என்ன நிகழலை? 10 ரூபா தொலைஞ்சது அப்படிங்கிறத கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நம்ம இருவினை ஒப்பு 10 ரூபாய்க்கு கீழே இருக்குதுன்னு அர்த்தம். இருவினை ஒப்பை வந்து இப்போ ரூபாயிலெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது, புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ 10 ரூபா தொலைஞ்சதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அப்போ எங்கே இருக்குது? 10 ரூபாய்க்கு கீழே எங்கேயோ இருக்குது. அது 1 ரூபாயில் இருக்கா 2 ரூபாயில் இருக்காங்கிறதெல்லாம் அது ரெண்டாவது விஷயம். ஆனால் 10 ரூபாய்க்கு இல்லை. 10 ரூபாய்க்கு நமக்கு இருவினை ஒப்பு இல்லை. அப்போ மலை பரிபாங்க எவ்வளோ இருக்கும்? அந்த 10 ரூபாய்க்குள்ளே தான் நிகழ்ந்துருக்கும். சத்தினி பாதமும் அதுக்குள்ளே. இன்னும் இன்னொருத்தர் சொல்கிறாரு, தேடி பார்க்குறாரு, சரி போனால் போது விடு, 10 ரூபா தானே அப்படின்னு விட்டுட்டார். அவர் இன்னொரு 10 நாள் கழித்து ஒரு 1000 ரூபாயை தொலைக்கிறார். 1000 ரூபாயை தொலைச்ச உடனே இந்த 10 ரூபாய்க்கு அசையாதால் என்ன செய்வார்? 1000 ரூபானா கொஞ்சம் இன்னும் கூடுதலாக முயற்சி செய்வார். முயற்சி செய்வார். அப்போ தேடி பார்த்து இவர் டென்ஷன் ஆகி வீடு கத்த ஆரம்பித்தாருன்னு வச்சுங்க. இவருக்கு இருவினை ஒப்பு எங்கே நிற்குது? 10 ரூபாய்க்கு மேலே. 10 ரூபாய்க்கு மேலே. 1000 ரூபாய்க்கு கீழே எங்கேயோ நிற்குது. அவ்வளவு தான் மலபரி பாகம், அவ்வளோதான் சத்தினி பாகம். ஒருத்தருக்கு வந்தாங்க, ஐயா நம்ம போன கப்பல் கவுந்து போச்சு, பல கோடி ரூபா போயிடுச்சுங்க, பல கோடி ரூபா போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? உடியா சம்பாரிச்சிக்கலாம், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு அந்த இருவினையொப்பு அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்குது. இது நமக்கு வேறு யாரும் இல்லை. ஒரே இந்த உதாரணம் சொன்னால் ஒருத்தர் தான். யார்? பட்டினத்தடிகள் தான். பல ஆயிரம் கோடி பொண்ணு ஒரே சொல். யார்? அந்த ஓலையை பார்த்தாரு, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேனார். அப்படியே மொத்த சொத்தையும் என்ன செஞ்சார்? வீசி எறிஞ்சார். துண்டை கட்டிட்டு வீதியில் இறங்கிட்டார். பத்திரகிரியார் பதறிட்டு வரார், சாமி நீங்கள் என்ன
நீங்கள் பாட்டுக்கு இப்படி போகிறீங்களே, இத்தனை கோடி பொண்ணை நான் என்ன செய்கிறது, நான் இதை எப்படி நான் நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் ஆற்றுல வீசி எறினார். என்ன சொன்னார்? காசை பூரா எங்கே? ஆற்றுல வீசி எறி, குளத்தில் போடு, என்னமோ பண்ணு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னார். இது என்னுடையது அல்ல, இது என்னுடையது அல்ல, அதை நீ என்னமோ செய், எங்கிட்ட ஏன் கேட்குறேன்னார். எங்கிட்ட ஏன் கேட்குறேன்? அப்போது அவருக்கு இருவினை ஒப்பு எங்கே நிற்குது? வரையறையே இல்லை. எத்தனை அது ரூபாயில் சொல்ல முடியுமா? நம்ம இருவினை ஒப்பு எங்கே இருக்குது? நம்ம ஒரு 1000 ரூபா சரிங்க, ஒரு 1,00,000 ரூபானா சரிங்க, அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் கஷ்டந்தாங்க. நமக்கு அவ்வளோதான் லெவல். சில பேருக்கு 1000 ரூபாய் லெவல், சிலருக்கு 10 லட்சமாக இருக்கலாம். அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப அந்த, ஏன்னா பொருளை சொன்னால் தான் நமக்கு புரியும். இது பொருள் மட்டுமல்ல, ஒரு இன்பமோ துன்பமோ, நமக்கு பெரிய துன்பம் வருகிற போதும் சில பேர் அசராது நிற்பாங்க. திருவருள் வரட்டும் அப்படியே நிற்பாங்க. ஒரு பெரிய இன்பத்தை வருகிற போதும் அதை பற்றி சலனம் இல்லாமல் ஆகட்டும் வரட்டும், இப்போ எதுக்கு என்ன அப்படின்னு நிற்பாங்க. அந்த இன்ப துன்பங்களை நமக்கு சொன்னால் கொஞ்சம் விளங்குவது கடினமாக இருக்கும், வாங்கி கொள்ள முடியாது. அதுக்காக நான் உங்களுக்கு அந்த ரூபாயில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நமக்கு வருகிற எல்லா துன்பமாகட்டும் எல்லா இன்பமாகட்டும் அதை நாம் தாங்குகிற அளவு இருக்கா இல்லைங்களா, அதில் சலனப்படாது நிற்கணும். இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி சலனப்படாது நின்றோம்னா நமக்கு அந்த அளவுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது? இருவினை ஒப்பு நிகழ்ந்திருக்கிறது. அந்த இருவினை ஒப்பு நிகழ்ந்திருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு மலம் நீங்கி இருக்கிறது என்பது பொருள். மலம் நீங்கி இருக்கிறது என்பது பொருள். மலம் நீங்கி இருந்தால் திருவருள் வீழ்ச்சி கட்டாயம் அங்கே இருக்கும். அவ்வளவு திருவருள் நமக்கு வாய்த்து இருக்கிறது. ஏன்னா திருவருள் வாய்க்காமல் நம்மால் இந்த செயல்களை செய்ய முடியாது. இந்த இருவினை ஒப்பு நிகழாது. இப்போ இந்த முதல்ல இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம், அந்த சத்தினிபாதம் நிகழ்ந்ததினாலே அந்த திருவருள் நம்ம என்ன செய்யும்? இந்த இருவினை ஒப்பை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும். அந்த இப்போ 50% இருக்குதுன்னா அது என்ன செய்யும்? அங்கே 50% சத்தினிபாதம் நிகழும். அந்த சத்தினிபாதம் என்ன செய்யும்? நம்மை 60 நோக்கி செலுத்தும். 60 நோக்கி செலுத்தும். 60 நிகழ்ந்தால் இது 60, அது 60 வரும். அது 60 வந்தால் நம்ம மீண்டும் அதை அந்த என்ன செய்யும்? அடுத்து மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி நம்மை செலுத்தி கொண்டே இருக்கும். அப்போது இந்த மூன்றும் என்னதுங்க? உடன் நிகழ்ச்சி. மூன்றும் உடன் நிகழ்ச்சி. எனவே அந்த வகையில் இப்படி இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் இவையெல்லாம் நிகழ்ந்த இடத்து என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன் சினமருவு திரோதாயி. முன் சினமருவு திரோதாய், அதாவது இதற்கு முன்பாக எது வரைக்கும்? இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் இவை நிகழாத வரைக்கும் நம்மோடு நின்ற திரோதாய், முன் நின்ற திரோதாய். முன் நின்ற திரோதாய் எப்படி நின்றது? சினம் மருவுகின்ற திரோதாய். நம்ம மீது எப்படி இருக்குங்களா? கோபத்தோடு பார்த்து கொண்டு இருக்குமா இந்த திரோதாய். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு என்னது? எப்படியாவது இவனை திருத்தணும். அதனுடைய நோக்கம் என்னது? நம்மை திருத்த வேண்டும் என்பது அந்த கருணையினுடைய எண்ணம். அதனால் எப்படி நிற்கும்? கொஞ்சம் கண்டிப்பாக தான் நிற்கும். ஜெயிலில் இருக்கிற ஜெயிலர் எப்படி இருப்பார்? ரொம்ப சிரித்த முகத்தோடு இருந்தால் கைதியை மேய்க்க முடியுமா? அதனால் எப்போ அவர் இயல்பு எதாக இருந்தாலும் அங்கே வரும்போது மூஞ்சை மாற்றிக்குவார், குச்சி வச்சுட்டு அப்படியே வருவார். அப்போ தான் அவனை மேய்க்க முடியும் இல்லைங்களா? அதுபோல் இந்த திரோதாயி நம்மகிட்ட வரும்போது எப்படி வரும்? கொஞ்சம் கோபமாக தான் வரும். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற டீச்சரு ரொம்ப நல்லா இருந்தால் இவன் என்ன செய்வான்? டீச்சரை ஏற்றிட்டு போயிடுவான். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு, அந்த அவங்க இயல்பு அது அல்ல. வீட்டுக்கு போனால் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அந்த அம்மா ஸ்கூலுக்கு வந்தோன்னே என்ன செஞ்சுருவாங்க? அப்படியே குடு நிற்பாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. ஐயோ இல்லைன்னா இதெல்லாம் மேய்க்க முடியாதுங்கம்மாங்க இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? எனவே அது சினமருவன் திரோதாய். எதுக்கு? இப்படி இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் நிகழ்கின்ற காலம் வரைக்கும் சினமாகி நின்ற திரோதாயி என்ன ஆயிரும்? கருணையாகி. அது நிகழ்ந்து விட்டால் அவளே என்ன ஆயிடுவா? கருணை ஆகி விடுவாள். திரோதாய் என்ன ஆயிடுவா? கருணையாகி என்ன செய்யும்? திருந்திய சத்தினிபாதம் நிகழும் அன்று. திருந்திய சத்தினிபாதம் அது என்னங்க? அதான் நமக்கு அந்த கருணை ஆனதினாலே நமக்கு என்ன நிகழும்? சத்தினிபாதம் நிகழும் என்று சொல்கிறார். இப்போ இந்த திரோதாயி என்பது நமக்கு ரொம்ப அருமையான இடம். நமக்கு சித்தியாரில் 105வது பாட்டில் சொல்லுவார். அதாவது எக்கிரமத்தினாலும் இறை செயல் அருளே என்றார். அதாவது நிக்கிரங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது அக்கிரமத்தால் குற்றமடித்து தீர்த்து அச்சம் பண்ணி அக்கிரமத்தாலே ஈண்டு இயற்றிடு என்பன் எக்கிரமத்தாலும் இறைசெயல் அருள் என்று. எனவே
நம்ம நிக்கரங்கள் தானும் நேசத்தால், நிக்கரம்னா கண்டித்தலுங்க. நிக்கரங்க 105வது பாட்டு, பாடல் எண் மட்டும் குறிச்சிக்கங்க, பாடலை பின்னாடி பார்த்து கொள்ளுங்க. நிக்கரங்கள் தானும், நிக்கரங்கள்லாம் என்னதுங்க, கண்டித்தல். பெருமான் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறானா, எதற்கு, நேசத்தாள், நம்ம மீது கொண்டு இருக்கிற பாசம். அவன் ஏன் எங்கே என்னங்க பெருமான் இவ்வளோ துன்பப்படுத்துகிறான் அப்படின்னா அவன் நம்ம மீது வைத்திருக்கிற பாசம். அதனால் என்ன செய்வானா, அந்த கண்டித்தலை பெருமான் செய்வான். எதற்காக, அக்கிரமத்தால் குற்றம் அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி. அக்கிரமத்தால் செய்யப்பட்ட குற்றம், நாம் செஞ்ச பாவமெல்லாம் எப்படி செஞ்சுருக்குறோம், அக்கிரமமாக பண்ணியிருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சே பண்ணுறோமா இல்லையா, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சே ஏகப்பட்டதை பண்ணி வச்சுருக்குறோம். அப்போ என்ன செய்யணும், அச்சம் பண்ணி, இவனை கொஞ்சம் மிரட்டுனாதான் இவன் அடங்குவான். முடிஞ்ச நீ இந்த பாவத்தை பண்ணின அவ்வளோதான், உனக்கு நரகம், இங்கே போனேன்னா இப்படி நடக்கும் அப்படி நடக்கணும், மிரட்டாமல் இவனை அடக்கவே முடியாது. என்ன செய்வானா, அதனால் என்ன செய்வானா, அச்சம் பண்ணி இக்கிரமத்தால், இந்த முறைப்படி இந்த ஆன்மாக்களை ஈசன் இயற்றிடுவன். எதற்காக, எக்கிரமத்தாலும் இறை செயல் அருளே. அவன் என்ன செஞ்சாலும் அது அருள் தாங்க. அது காரணம் நமக்கு அப்படி இருக்குது. அடுத்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவார், தந்தைதாய் பெற்ற தத்தம் புதல்வர்கள் தம் சொல் ஆற்றின் வந்திடாவிடில் உருக்கி வளரினால் அடித்து தீய பந்தமும் இடுவர் பார்த்திடில் எல்லாம் பரிவே ஆகும். தாய் தந்தையர் தம் பையனை பிடிச்சி புளியம் கொம்பில் வச்சு அடித்து வெளுக்கிறாங்கன்னா அது எதுக்காக, அவனை திருத்தறதுக்கு தான். அவன் மீது அன்பு இல்லாமல் அடிப்பாங்களா, அன்பு இருக்கிறதுனால தாங்க அடிக்கிறாங்க. அன்பு இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. அன்பு இல்லாதனா என்ன செய்வாங்க, போ என்னமோ பண்ணி தொலைப்போ, இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு விட்டுருவாங்க. அன்பு இருப்பதினால என்ன செய்ய முடியல, ஐயோ இந்த குழந்தை வீணாக போயிருமே என்பதை அங்கே காட்டி, இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முனிவும் இறைவனது கோபமும் இந்த தாய் தந்தையருடைய அன்பு போன்றது என்று நமக்கு 106வது பாட்டில் சொல்கிறாரு. போற்றி பகருடையில் நம்ம பார்த்துருக்கோம். என்னதுங்க, இந்த மருத்துவனுக்கு பெரும்பொருள் கொடுத்து தாய் தந்தைகள் அந்த கண்ணுரிக்க நல்நிதியம் ஈந்து தாய் தந்தை இன்புறுதல் வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடும் பெரும்பாவம் இன்றே நீங்குமென நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்காக என்று போற்றி பகரடியில் சொல்லுவார். எனவே அதெல்லாம் என்னதுங்க, அந்த பெருமானது கருணைக்கு தான் இந்த கோபமும் அடையாளமே ஒழிய அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. இது நமக்கு திருவாசகத்திலையும் சொல்லுவார், எந்தம்பிறவியில் கோபம் மிகுந்தும்பர். எந்தம்பிறவியில் கோபம் மிகுந்து, பெருமானுக்கு என்னோட பிறவி மேலே கோபம்ங்கிறார், என் மேலே கோபம் இல்லை, என் பிறவி மேலே கோபம். என்னது, பரமானந்த பழங்கடல் அதுவே கருமாமுகளில் மேற்சென்று திருவார் பெருந்துறை வரையில் ஏதி திருத்தகு மின்னொளி திசை திசை எரிய ஐம்புலன் பந்தனை வாளரவு எரிய வெந்துயர் மாத்தலை கோடை வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் தோன்றி வாழ் ஒளி மிளிர எந்தம்பிறவியில் கோபம் மிகுந்து முரசெறிந்தும்பர். அந்த மழை வருகிறது, மழை வருகிற காட்சி என்ன செய்கிறாரு, அப்படியே சைவ சித்தாந்தத்தை வச்சு காட்டுறார் மணிவாசக பெருமான். என்னதுங்க, அந்த இடிக்கு தான், இடிக்கும்போது என்ன செய்யலாம், பாம்பெல்லாம் அப்படியே போய் ஒண்டு தான், பாம்பெல்லாம் போய் அங்கே சந்து பொந்துலாம் பூந்து ஒண்டுது. அது எப்படி இருக்குதுங்களா, அந்த திருவருள் விளங்கி நிற்கிற போது இந்த 5 புலன்கள் என்ன செய்யுமா, அப்படியே அடங்கி நிற்குமா. இடிச்சதுன்னா எப்படி பாம்பெல்லாம் ஓடி ஒடுங்குகிறதோ அதுபோல் வாளரவு எரிய ஐம்புல பந்தனை, இது வரைக்கும் நம்ம கட்டி போட்டிருந்த 5 புலன்களும் இந்த பாம்பு மாதிரி என்ன செய்யுதான், அப்படியே அடங்கி ஒடுங்குதான். ஏன், அது அந்த உயிருக்கு என்ன வந்துருச்சு, இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதமெல்லாம் நிகழ்ந்துருச்சு. அதனால் எனது கருணையாகிய மழை பொழிய போகிறது, இன்னும் பொழியலை, கருணையாகிய மழை பொழிய போகிறது. கருணை ஆகிய மழை தோன்றுவதற்கு முன்பாக என்னாகும், அப்படியே மேலே இருட்டிக்கிட்டு வரும், இடிக்கும், மின்னல், இதெல்லாம் என்னதுங்க, அதற்கான அறிகுறி. மழை பொழிவதற்கு முன்பாக என்ன வரும், அதற்கான அறிகுறிகள் தோன்றும். அதுபோல் கருணையாகிய அந்த திருவருள் நம் அறிவிலே விளங்குவதற்கு முன்பாக இந்த அறிகுறியெல்லாம் நமக்கு தெரியும். என்ன அறிகுறி, இருவினை ஒப்பு மலபரிபாகம் இதெல்லாம் நமக்கு நம்ம அந்த அறிவில் மாற்றங்கள் தெரியும், நமக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி ஐயோ அம்மானு ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் உருண்டு பிறண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன செய்கிறோம், சரி வரட்டும், திருவருள் பெருமான் கொடுக்குறான், நடக்கட்டும், நம்மக்கிட்ட ஒன்றும் இதை வேண்டான்னு சொன்னால் அவன் நிறுத்த போகிறானா, இல்லை வேணும்னா கொடுக்க போகிறானா, கொடுக்குறான், சரி நடக்கட்டும், இப்படி நாம் சொல்லுகிறோம். பார்த்தீங்களா, இந்த சொல்லே சான்று. நமக்கு என்னது,
அந்த கருணையை பெறுவதற்கு இந்த உயிர் தகுதி பெற்று நிற்கிறது. பெற்றிருக்கலாம், பெற்றுக்கொண்டிருக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த மினிமம் மார்ஜின் என்பது என்னதுங்க, தகுதி பெற்று இருக்கிறது என்பதில் நமக்கு ஒன்றும் ஐயமே இல்லை. எனவே அவனுக்கு என்ன செய்துக்கலாம், அந்த எந்த பிறவியில் கோபம் மிகுந்து முரசெறிந்து, அந்த இடி முழக்கமெல்லாம் எப்படி இருக்குதுங்களாம், அந்த போர் முரசை அறிவிக்கிறாங்கள்ல, அதுபோல் இறைவனது கோபம் என்னதான் இடியாக இடிக்குதான். எதுக்கு, இந்த பிறவியை தொலைச்சே தீருவேன். என்னடா உன்னை பிறக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கிற, இந்த வினையை கொடுத்து இதோட தொலைச்சிட்டு வா அப்படின்னு என்ன செய்கிற, திருப்பியும் வந்து வந்து பிறந்து பிறந்து இறந்து கொண்டு இருக்கிறாயே, இந்த பிறவியோடு உன் பிறவியை நான் தொலைக்காமல் விட போகிறதில்ல அப்படின்னு பெருமானுக்கு என் பிறவியின் மீது கோபமா. அதுதாங்க கருணை, அதுதான் கருணை. எனவே அந்த வகையில் கருணையாகி எனது திருந்திய சத்தினிபாதம் நிகழும் அன்று. இந்த இருவினை ஒப்பு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். சிவஞான முனிவருடைய கருத்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஏனையோரெல்லாம் சொல்லக்கூடிய இருவினை ஒப்பு துளை ஒப்புனா அது தராசு தட்டில் வைக்கிற மாதிரி ரெண்டு நேராதுனா இருவினை, பாவமும் புண்ணியமும் சரிசமமாக நின்னா அதுக்கு பேர் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள்லாம் இருக்குது. முன்னாடி நாம் இதெல்லாம் பார்த்துருக்குறோம், உங்களுடைய குறிப்பை பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் என்னது, இன்னொன்று என்னது, சுந்தோ உபசுந்த நாயம். அது என்னது, சுந்தன் உபசுந்தன் ரெண்டு அரக்கன் இருந்தான். இவங்க ரெண்டு பேரும் கொடுமை செஞ்சாங்க. அங்கே ஒரு பெண் வடிவில் பெருமான் வந்து ரெண்டு பேரும் யார் சண்டை போடுங்க, ஜெயிக்கிறவங்களோட நான் திருமணம் செய்து கொள்ளுறேன் என்று சொன்னோன்னே ஒருவன் அடித்து கொண்டு இறந்தான். இந்த வரலாறு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ சுந்தன் உபசுந்தன். அதுபோல் நல்வினை தீவினை அளிக்கும், தீவினை நல்வினை அளிக்கும், இப்படி ஒன்றை ஒன்று அழித்து கொள்ளும். இதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்லக்கூடிய சமயங்கள் உண்டு. இந்த ரெண்டும் நமக்கு உடன்பாடல்ல. இருவினை ஒப்பு என்பது எங்கே நிகழ வேண்டியது, அறிவிலே நிகழ வேண்டியது. இங்கே இந்த பௌதிக பொருள் போல் எடை போட்டு பாருங்க அப்படின்னு செக் பண்ண முடியாது. அப்புறம் ஒன்றை ஒன்று அழிக்கும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்கே நிகழணும், அறிவிலே நிகழ வேண்டும். அப்போ இருவினை ஒப்புக்குறி, மலபாக குறி போன்றவையெல்லாம் எங்கே நிகழணும், அறிவில் நிகழணும். அறிவிலே இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்கிற ஒரு பக்குவம். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவன் ஒன்று போல பார்க்கணும். எப்படி பார்க்கணும், எல்லாம் திருவருள் கொடுத்து என்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் வந்தால் தான் அதுக்கு பேர் தான் என்னது, இருவினை ஒப்பு. எனவே இந்த வகையில் இருவினை ஒப்பு எப்பொழுது ஆன்மாவுக்கு நிகழ்கிறதோ அதற்கேற்ப மலபரிபாகம், அதற்கேற்ப சத்தினிபாதம் நிகழும் என்பதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு திருவருட்பயன் பாடல் நமக்கு தெரிந்தது தான். நீடும் இருவினையும் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி கொளல் என்னது, திருவருள் வீழ்ச்சி. அது எப்போ நிகழும், இருவினையும் நேராக. இப்போ இந்த இரண்டும் அறிவிலே நேராகின்ற பொழுது சக்தி திருவருள் வீழ்ச்சி என்பது கொல்லப்படும். இந்த ஆன்மாவுக்கு சத்தினிபாதம் நிகழும் என்று அந்த பாடலில் சொல்கிறார் என்ற அளவில் சொல்லி இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கின்றோம். நமக்கு நாளை காலை திருவாசக சிந்தனை உண்டு. 10:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் திருவாசக சிந்தனை உண்டு. சிவப்பிரகாச சிந்தனை திங்கட்கிழமை இரவு 8:30 மணி அளவில் நடைபெறும் என்று சொல்லி இந்த அளவில் வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்க மாதோ. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.